உங்கள எத்தனை பேருக்கு சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். என்னால வெளியே போக முடியாது, பீப்புளோட இன்டராக்ட் பண்ண முடியாது. லெட்ஸே இப்போ நான் எங்க பெரியமா வீட்டுக்கு இருக்கு, ஓகேவா? ஸோ எங்க பெரியமா வீட்டுக்கு நான் போறேன்னு வச்சுப்போம். கீழே ஒரு கும்பல் ஆஃப் பீப்புள் நின்னா கூட எனக்கு படனே துடிக்க ஆரம்பிக்கும். ஏனே தெரியாது, எதுக்குன்னே ரீசன் தெரியாது. ஒருவேளை அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க, ஒருவேளை எனக்கு தேவையில்லாம ப்ராப்ளம் பண்ணிட்டா, இப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்குள்ள வந்து ரிப்பீட்டடா ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது நம்பர் 1 இன்சிடென்ட். நம்பர் 2, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி என்னோட பிசிக்கை வந்து டெவலப் பண்ணணும், நல்லா வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் என்னோட ரொம்ப ஒரு ஆசை. பட் என்னமோ தெரியல, அந்த கூட்டத்தை பார்த்தாலே பயம் இருக்கிறதுனாலயே நான் இந்த சோஷியல் மீட்டிங் மட்டும் கிடையாது, ஜிம்குள்ளேயும் நான் போனதே கிடையாது. ஜிம்முக்கு போனா எனக்கு என்னன்னா இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். நான் அந்த சரௌண்டிங்ல போய் நான் செட் ஆவேனா, அங்க இருக்கிற பீப்புள் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ஸோ என்னையுமே ஒரு 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 பர்சனா கன்சிடர் பண்ணுவாங்களா, இப்படிங்கிற தாட்ஸ் வந்து நிறைய இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ஜிம் போறதுக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ரீசன் என்னன்னா, அங்க எனக்கு வந்து இப்போ ஒர்க் அவுட் எனக்கு பண்ண வரல அப்படின்னா அங்க இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்தவரை ஜிம் தான் எனக்கு இந்த சோஷியல் ஆன்சைட்டில இருந்து வெளியே வர்றதுக்கு, பீப்புளோட சோஷியலைஸ் ஆகிறதுக்கும் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ண ஒரு பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஜிம்குள்ள போனோடனே நான் போற ஒரே ஒரு மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா சோஷியலைசிங். நான் போய் நல்லா பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறதுனால என்னால பெருசா கம்யூனிகேட் பண்ண முடியாது, என்னால பெருசா யார்ட்டையும் போய் பேச முடியாது, மூஞ்சி கொடுத்து பேச முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்கிற தாட் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, எட்டெல்லாம் சொல்லணும், அதான் உண்மை. பட் ஜிம்குள்ள போயிட்டு நான் நிறைய பேர் கூட பேச ஆரம்பிக்கும் போது, இன்டராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, என்னோட பிஸ்னஸ் பீக் ஆச்சு, என்னோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆச்சு, ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆச்சு, என்னோட அட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, என்னோட வே ஆஃப் ஸ்டைல் அண்ட் லுக்கிங் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு, என்னோட பாடி போஸ்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியலைஸ் ஆகிறதுக்கு எப்படி ஜிம் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 2015லயோ 16லயோ நான் வந்து போக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா, ஒரு 1 year தான் போயிருப்பேன். அப்புறம் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல, நின்ட்டேன். அப்புறம் திரும்பி 2019, 20, 21 இந்த 3 பீரியட்லயுமே விட்டு போனேன். அப்பயுமே ஒர்க் அவுட் ஆகல. தென் 23ல நான் திரும்பி போய் ஜாயின் பண்ணேன். பிகாஸ் வீட்லயே நான் வந்து காலிஸ்டிக்ஸ் ஒர்க் அவுட் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தேன். புஷ்அப்ஸ் பண்றது, ஸ்டாண்ட்ல நிக்கிறது, இதெல்லாம் என்னோட பழைய வீடியோஸ்ல நான் போட்டிருப்பேன். ஹவு டு டூ காலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி போய் பாருங்க, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஜிம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேன்சியான ஒரு ஜிம் போறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஜிம் போயிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே நம்ம ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி, அந்த டைம்ல இருக்கிற மாதிரி பெருசா இருக்க மாட்டாங்க. ஸோ பட் இருந்தாலும் நான் அவங்களோட என்னன்னா சும்மா பேசணுமே அப்படிங்கிறதுக்காகவே, ஹாய், நான் சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா எல்லாருமே ஃபார்முலா அந்த சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபார்மல் கம்யூனிகேஷன் கோச்சஸ் வந்து ஒரு டிப் சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஹாய் சொல்லுங்க, அப்புறம் அவங்கள பத்தி கொஸ்டின்ஸா கேளுங்க அப்படின்னு. சச் அ இரிட்டேட்டிங். ஏன் இரிட்டேட்டிங் அப்படின்னா, எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆனதே கிடையாது. நான் யார்ட்டையா போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி நான் பேசுறேன்னா, கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சுன்னா ஒரு இன்டர்வியூ மூட்ல போயிடும். ஓகேவா, நீங்க என்ன பண்றீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லார பார்த்தாலுமே இதுதான் கேட்பான், எல்லாத்தையுமே தான் கேட்பான். ஸோ அப்ப நான் இங்க தனியா தெரியறதுக்கு என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது, லிட்டரலா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்பதான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே ஃபைன், நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம டிஃப்ரெண்டா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைக்காலஜிக்கல் ரீதியா, இந்த கம்யூனிகேட் ரீதியா நிறைய விஷயம் படிச்சேன். பிகாஸ் சின்ன வயசுல எனக்கு வந்து பேசுறது அப்படிங்கிறது சுத்தமா வராது, அதுதான் ப்ராப்ளம். எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட எனக்கு பயங்கரமா வந்து இது பண்ணுவாங்க, இவனா சைலண்டாவே இருக்கான், பேச மாட்டான். ஏன் பேச மாட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ராமா ஒண்ணு இருக்கு. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பேசினாலுமே அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுப்பாங்க. இது என்னாச்சு அப்படின்னா எனக்கு பயங்கர ட்ராமாவா மாறிடுச்சு. நான் பேசினாலே ஏதாவது ஒன்று வம்பிழுப்பாங்க, நான் பேசினாலே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்டுக்கே நான் வந்து சுத்தமா போயிட்டேன். ஸோ அதனால என்னால பெருசா யாரு கூடயும் ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத வச்சுக்க முடியல. ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், இவங்களும் என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்களும் என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் நான் இந்த ஜிம்குள்ள என்டர் ஆகும்போது நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஹாய், ஓகே ஓகே, சூப்பரா ஒர்க் அவுட் பண்றீங்களே அப்படின்னு அந்த ஒரு அப்ரிசியேஷன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு காம்ப்ளிமெண்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்பவுமே. இன்ஃபேக்ட் கேர்ள்ஸ் கிட்டயுமே நான் அப்படிதான் பேசுவேன். பட் அதை பத்தி நம்ம டீட்டெயிலான இன்னொரு ஒரு வீடியோல நான் சொல்றேன், கேர்ள்ஸ் கூட எப்படி சோஷியலைஸ்டா இருக்கிறது, கம்யூனிகேட் பண்றதுன்னு. பட்
ஜிம்ல நீங்க எல்லா மேல் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகும். என்னை பொறுத்தவரை அதான் என்னோட கான்செப்டாவே இருக்கும். எல்லா மேல்ஸோடையும் வந்து கனெக்ட் பண்ணும் அப்படிங்கதான். ஸோ போனோடனே அவங்க ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஒர்க் அவுட் சூப்பரா பண்றீங்க, எப்படி பண்றீங்க அப்படிங்கிறத நான் கேட்க ஆரம்பிப்பேன். அந்த சரௌண்டிங் ஏற்ற மாதிரி நான் வந்து பேசுவேன். நான் போயிட்டு நானும் கொஸ்டின்ஸ் கேட்பேன் தான், பட் ஆனா சரௌண்டிங் ஏற்ற மாதிரி கேட்பேன். நான் இப்ப போயிட்டு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டு என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டா இட்ஸ் சச் அ போரிங் திங். யாருக்குமே வந்து இவரா அப்படின்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல நான் ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் சும்மா ஒரு நார்மலா ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, நான் ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ணேன். அதாவது ஒரு வித்தியாசமான பர்சன் நான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சன்கிறத எனக்குள்ள நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் ஏன் டிஃப்ரெண்டான பர்சன் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ லெட்ஸே நார்மல் பீப்புள் மாதிரி என்னால ஒரு எப்படி சொல்றது, எனக்கு வந்து ஒரு விஷயத்த எடுத்தா அதை கம்பல்சரியா அதை வந்து அதோட என் பாயிண்ட் போய் பாக்குற வரைக்கும் அதை நான் மும்முரமா போயிட்டே இருப்பேன். நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். என்னால வந்து நார்மலா அப்படி போக முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, எனக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சின்ன வயசுல வரலனாலும் பட் போக போக என்னோட வாய்ஸும் சரி, நான் பேசுற விதமும் சரி நிறைய பேருக்கு அட்ராக்ட் ஆகும், நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட எனர்ஜியை நான் பயங்கரமா ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். எனர்ஜி இந்த சென்ஸ் செக்ஷுவல் எனர்ஜி தான் சேர்த்து சொல்றேன். ஓகே, ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்தவரை செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த செக்ஷுவல் எனர்ஜியை நான் பயங்கரமா டெவலப் பண்ணி அப்படியே பத்திரமா காத்து வச்சுப்பேன் அப்படியே. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பிளஸ் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு உங்களை பார்க்கும் போது ஒரு மாதிரி பொறாமையா இருக்கும், ஜெல்லஸா ஃபீல் பண்ணுவாங்க. உங்க முன்னாடி காட்டிக்க மாட்டாங்க, பட் நீங்க இல்லாதப்போ உங்க பின்னாடி காசிப் பண்ணுவாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். இவன் டிஃப்ரெண்டா இருக்கான், இல்ல இவன் நம்மள மாதிரி இருக்கான், நம்மள ஒருத்தனா இருக்கான், ஆனா நம்மளை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கான் அப்படின்னு பீப்புள் உங்களை லைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 விஷயமே நடக்கும். ஓகேவா, எனக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த 2 விஷயமே நடந்திருக்கு என்னோட லைஃப்ல. நான் வந்து போயிட்டு ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச்சஸ் கொடுக்கும்போது நிறைய பேர் வா அப்படின்னு பேசவும் செஞ்சிருக்காங்க. சில பேர் வந்து என்கிட்ட நல்லா பேசிட்டு எனக்கு பின்னாடி காசிப் பண்றவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தட்ஸ் தேர் தாட் ப்ராசஸ், தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. வி வாண்ட் இன்டர்ஃபியர் ஆன் திஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, நான் சைக்காலஜிக்கலி நான் சொல்றேன், பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுங்க. ஓகேவா, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுங்க. ஹாய்ன்னு சொல்லிட்டு நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே ஃபைன், ஓ ரியலி அப்படின்னாங்க. அதுக்குன்னு சும்மா ஒருத்தர் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்றாரு, பட் ஆனா அவர்கிட்ட வந்து நீங்க இல்லாத ஒரு விஷயத்த போயிட்டு இவங்க சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்கு அப்படின்னா, ஓகே மேபி இது ஃபன்னி, கேட்க ஃபன்னியா இருக்கு, கேட்க ஃபன்னியா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஓகே ஃபைன். பட் தெரியாத ஒரு பர்சன்ட்ட நீங்க எடுத்தோடனே போயிட்டு இந்த மாதிரி வம்பிழுக்கும் போது அவங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க, அவங்க என்ன மென்டல் ஸ்டேட்ல இருப்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு நம்மள திரும்பி முறைச்சு திட்டுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ அப்ப ஜெனுனான காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் ஒரு பர்சன் கிட்ட. இப்போ லெட்ஸே ஒரு பர்சன் வந்து அவரோட ஹேர் வந்து ரொம்ப, எங்க ஜிம்ல வந்துட்டு ஒரு பர்சனோட ஹேர் வந்து ரொம்ப சூப்பரா ஸ்டைலா வச்சிருப்பாப்ல. நான் போய் சொல்லுவேன், பிரதர் உங்க ஹேர் ரொம்ப ஸ்டைலா இருக்கு, லெட்ஸே ஒரு அனிமேல அவளை ஹீரோ மாதிரியே இருக்கு அப்படின்னு. அவர் வந்து எங்க ப்ரோ நீங்க வேற ஏன் ப்ரோ வம்பிழுக்கிறீங்க அப்படின்வாரு. பட் அதனால அவரோட மனசுக்குள்ள என்னன்னா அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும், ரைட்? அது உண்மை. நம்ம காம்ப்ளிமெண்ட், உண்மையான காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது பீப்புள் ரியலாவே அதை ஜெனுனா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் ஃபேக்கா ஏதாவது சொன்னா பீப்புளுக்கு வந்து அது ஈஸியா வந்து அது எப்படி சொல்றது, ஈஸியா வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, அவன் சும்மா ஏதோ ஒரு தேவைக்காக நம்மள்ட்ட வந்து பேசுறான், நம்ம சும்மா ஏதோ அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வென்எவர் நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசினாலும் சரி, ஓகேவா, ஒரு என்னோட ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட நான் போய் பேசினாலும் சரி, நான் ஜஸ்ட் சொல்ற ஒரு விஷயம், ஹாய். எனக்கு அந்த டைம்ல மைண்ட்ல என்ன வருதோ அதுதான். எனக்கு இந்த ஸ்பெஷலான ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் வச்சுதான் நான் பேசுவேன், எல்லாருமே விழுந்துருவோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. யூசி எல்லாருக்குமே என்ன தாட் ப்ராசஸ் இருக்கும், எனக்கு இருந்த மெயினான தாட் ப்ராசஸ் என்னன்னா எல்லாருக்குமே என்ன பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கவே நடக்காது. ஆக்சுவலி எல்லாருக்குமே எல்லாம் நம்மளை பிடிச்சிடாது. நம்மள வந்து ஏத்துக்கிற ஒரு சில பேர் இருந்தா நம்மள வந்து வேண்டான்னு சொல்ற ஒரு சில பேர் இருக்குதான் செய்வாங்க. ஓகேவா, நீங்க எந்த ஆக்டர்ஸ் இல்ல சக்சஸ்ஃபுல் பீப்புள் யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட கருத்துக்கு ஆப்போசிட் கருத்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பீப்புள். அதனால எல்லாரையும் நான் அட்ராக்ட் பண்ணிடணும்னு யாராவது வீடியோ போடுறாங்கன்னா லிட்டரலா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால அந்த அட்வைசஸ் எல்லாம் கேட்காதீங்க. சச் அ புல்ஷிட் அட்வைசஸ். ஓகே, எல்லாரையுமே எப்படி அட்ராக்ட் பண்றது, 3 years போது எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடலாம், புல்ஷிட்.
இட்ஸ் won't work actually. How can you say everyone will like you actually? நடக்கவே நடக்காது, ஆப்ஷனே கிடையாது அந்த இடத்துல. கரெக்டா? ஸோ அப்போ முதல்ல நீங்க யார்ட்டையாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கும் போது, இல்ல பேசணும்னு நினைக்கும் போது, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நீங்க கொண்டுடணும். அப்படின்னா இவங்களுக்கு என்ன பிடிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இஃப் தே மே ரிஜெக்ட் மீ, தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம், தே கேன் ரிஜெக்ட் மீ அப்படிங்கிறதான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்னாலே வந்து நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணுகிட்ட போய் பேச கூட மாட்டாங்க. என்னடா ரீசன் அப்படின்னு கேட்டா, மேபி அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா. ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு ஆக்சுவலி, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஓகே, நானும் என்னோட ஜிம் மேட் ஒரு பையன், நானும் அவனும் ரொம்ப க்ளோஸ் வச்சுக்கோங்க. அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது இப்போ. ஸோ நானும் அவனும் என்ன பண்றோம், வாக் போயிட்டே இருக்கும் ஒரு பார்க்ல. சூப்பரா இருக்கும் அந்த பார்க். அப்படியே சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வண்டி போகும், பட் இந்த சைட்ல வந்து நிறைய ட்ரீஸா இருக்கும். அப்படியே வாக்கிங் பார்த்துருக்கும், அப்படியே ரொம்ப பிளசண்டா இருக்கும். நல்லா அழகா, ஓகே வெஹிக்கல்ஸ் சத்தம் இருந்தா கூட, பட் ஒரு மாதிரி ஜாலியா, ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஓகே, ஸோ நானும் அவன் என்ன பண்றோம்னா, இந்த ரைட் லெஃப்ட்னு சொல்லி 2 பாத்வே இருக்கும். நாங்க வந்து அந்த ரைட் பாத்வேல அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு செம்ம அட்ராக்டிவ், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஓகேவா, என்னோட கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ல இருக்காங்க. ஸோ என்ன சொன்னா, ஓ மாமா நீ என்ன பேச போறியா அப்படின்னா, ஆமா பேச போறேன் அப்படின்னு. ஓ போயா, நீ சும்மா உம்பளு விளையாடாத அப்படின்னு சொல்லி சொன்னான். சீரியஸா நான் பேச போறேன் அப்படின்னு. உடனே அவனுக்கு ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் எடுத்து பேசிட்டு இருந்தான். அவன் ஃபோன் பேசிட்டு இருக்க கேப்ல நான் டக்குன்னு போயிட்டு, ஏ ஹாய், என் பேர் வந்து கேஜே, ஆக்சுவலி எனக்கு சும்மா சோஷியல் ஆன்சைட்டி இருக்கு, சும்மா எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை, டச் ஆல் அப்படின்னா. உடனே அவங்க ஓகே வேற எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல வேணும், நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். தட்ஸ் ஆல் சிம்பிள். அவன் அப்படியே ஃபோன் எடுத்துட்டு அப்படியே நான் திரும்பி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். ஸோ நான் அதை வீம்புக்குன்னு அவன்கிட்ட பண்ணி காட்டணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இன்டென்ஷன் கிடையாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு வந்து பேசணும்னு தோணுது, ரைட்? நான் இப்போ இந்த டைம்ல கூட நான் வந்து பார்க்ல வந்து ஓகே சரி ஓகே நான் பார்க்ல வந்து புக் படிச்சுட்டு இருந்தேன். புக் படிச்சுட்டு வரும்போது என்கிட்ட ஃபோன் எதுவுமே நான் கொண்டு போகல. அங்கே நிறைய அக்காங்க உட்காந்து சும்மா கதை பேசிட்டு இருந்தான். நான் நேரம் அந்த குரூப் கிட்ட போகணுமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தாட் வருது, போகணுமா, நம்ம டைம் கேட்கணுமா, எதுக்கு கேட்கணும் அப்படின்னு. பட் எனக்கு வேணும், ஓகே எனக்கு டைம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ நான் அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு, அக்கா டைம் என்ன அப்படின்னு கேட்டேன். டைம் 7:42 அப்படின்னா, ஓகே தேங்க்ஸ்க்கா அப்படின்னு. தென் அந்த இடத்துல இப்ப எனக்கு இங்க சொல்றதுக்கு ஒரு ஸ்டோரி. பட் அட் எண்ட் ஆஃப் த டே நான் வந்து என்னோட தாட்டை என்னோட கம்ஃபர்ட்ல இல்லாம நான் என்னோட கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வந்து ஒருத்தர்கிட்ட போய் பேசியிருக்கேன், புது பீப்புள்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ நீங்க வந்து இந்த ஒரு மைண்ட் செட் தூக்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து யார்ட்டையாவது போய் பேசுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் கிவ் தம் அ காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உண்மையான ஜெனுவன் காம்ப்ளிமெண்ட்டை கொடுங்க. சும்மா சொல்லணுமே அப்படிங்கிறத அவங்க அட்ராக்ட் பண்ணணுமே அப்படின்னா people will easily smell you. Okay, number 1. Number 2, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி பேசுங்க. உங்களுக்கு என்ன தாட் இப்போ இப்போ அந்த நேரத்துல எனக்கு டைம் பத்தி கேட்கணும் தான் தோணுது, எனக்கு வேற எதுவும் பேசணும்னு தோணுனா பத்தி பேசுங்க. இப்போ லெட்ஸ் சே நான் அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது எனக்கு ஒரு சோஷியல் ஆன்சைட்டி, நான் சும்மா எல்லாத்தையுமே இப்படிதான் கம்யூனிகேட் பண்ணுவேன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு பேசணும் எல்லாத்தையுமே, ஐ எம் ஜஸ்ட் ப்ராக்டிசிங் சோஷியலைசிங் ஸ்கில் அப்படிங்கிற அது நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். என்னோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு எனக்கு வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்லாம் நான் பேசவே மாட்டேன். நான் சொல்லுவேன், நீ ரொம்ப அட்ராக்டிவா இருக்க, எனக்கு வந்து உன் கூட பேசணும், எனக்கு உன் கூட ஒரு டேட் போகணும், ஷால் வி கோ ஃபார் அ வாக், ஷால் வி கோ ஃபார் அ டீ காஃபி, ஓகேனா ஓகே, இல்லைன்னா அடுத்து என்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். தட்ஸ் ஆல் சிம்பிள், ரைட்? ஸோ இதுதான் சோஷியலைசிங். பட் சோஷியலைசிங்கும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை பத்தி இன்னொரு வீடியோல டீட்டெயிலா பேசலாம். ஸோ நீங்க சோஷியல் ஆன்சைட்டி விட்டு ஓவர் கம் பண்ணி வந்து உங்களோட லைஃபை நீங்க எப்படி பில்ட் பண்ணலாம், இன்ஃபேக்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி கான்ஃபிடண்டா இருக்கிறது அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட் லீடர்ஸ் கம்யூனிட்டி அப்படிங்கிற ப்ரோக்ராம் மூலியமா ஒரு 60 to 90 days டிரான்ஸ்ஃபர்மேஷனா நான் வந்து பீப்புளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். யூசி என்னோட பாடியை பார்த்தாலே உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் ஸோ நிறைய சோஷியலைசிங்கா இருக்கிற போட்டோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன். பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்தேன். But now I'm just attracting like people, bunch of people actually. எல்லாருமே அட்ராக்ட் பண்றாங்க இல்ல, பட் I'm attracting bunch of people, right? It's a skill, it's a talent. Socializing அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். நல்லா பேச கத்துக்கிற அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். ஸ்டோரிஸ் சொல்ல தெரியுதுங்கிறது ஒரு ஸ்கில். பாடியை சூப்பரா மெயின்டைன் பண்றாங்கிறது ஒரு ஸ்கில். பாடி போஸ்டர்ஸை நான் ப்ராப்பரா வச்சுக்கணும்னா எனக்கு ஜிம் ரொம்ப ரொம்ப தேவை.
இது எல்லாமே ஒரு ஸ்கில். ஸோ இது 90 days 60 to 90 days ஒரு ப்ரோக்ராமா நான் கொடுத்துட்டு இருக்கேன். இஃப் யூ நீட் டு ஜாயின் இன் த சென்ஸ், லிங்க் கீழே ஃப்ரீ ஷெடியூலிங் லிங்க் இருக்கும், ஷெடியூல் பண்ணிக்கோங்க. 30 to 40 minutes ஐ வில் கிவ் யூ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். தென் அந்த 30 to 90 days டிரான்ஸ்ஃபார்மேஷன் பத்தி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அது 60 to 90 days டிரான்ஸ்ஃபார்மேஷன் பத்தி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ வில் ஹோப் யூ வில் டெஃபினெட்லி ஜாயின் அண்ட் யூ வில். நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், உங்களால் சோஷியல் ஆன்சைட்டி இருக்கு, உங்களால் லைஃப்ல கான்ஃபிடென்ட்டே இல்லைன்னா இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி நீங்கள் சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனா, என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் லீடராக மாறுறதுக்கு ஐ வில் ஹெல்ப். ஸோ பி ஸ்டாக், ஸ்டே பாசிட்டிவ், அண்ட் திஸ் இஸ் KJ, and just click this video to overcome from your anxiety.